அதே மாதிரி யோக பலன்கள் 2 கிரகங்கள் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பலாபலன்களை வந்து ஜாதகருக்கு வந்து கொடுக்குது, அவருக்கு என்னென்ன கேரக்டர் வந்து அவருக்குள்ள வருது அப்படிங்கறக்காக இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யோக பலன்கள் தான் நம்ம வந்து சொல்றோம். அது நல்ல யோகமா இருந்தா நல்ல பலனையும், தீய யோகமா இருந்தா தீய பலனையும் நம்ம வந்து சொல்ல போறோம். நம்ம பாக்குற முறையில வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். பிரகிருதி நாடி ஜோதிட முறையில நம்மளோட முறையில வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிகிரி அப்படிங்கறது நம்ம இங்க பயன்படுத்த மாட்டோம், தேவையும் படாது. நீங்களே பாப்பீங்க, பலன் பாக்குற செஷன்லாம் வரும், டிகிரி வந்து பயன்படுத்த மாட்டோம், லக்னம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். இந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில வச்சு, இந்த கோச்சார கிரகத்தையும் வச்சுதான் நம்ம வந்து பலன் பார்ப்போம். இப்ப ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இப்ப இன்னைக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எடுத்து அதுக்கு என்னென்ன பலாபலன்கள் சொல்லணும், அதுக்கு என்னென்ன ரெமெடி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். ரொம்ப எளிமையான முறை.